ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோல் சமையல். இன்றைக்கி நம்ம கோல் சமையல் சேனலில் பஞ்சு போல் பூரண கொழுக்கட்டை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். கோல் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். பூரணம் ரெடி பண்ணுறதுக்கு 1 கப் பாசிப்பயிறு எடுத்துக்கலாம். பயிரை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு தண்ணி ஊற்றி 2-3 தடவை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். பாசி பயிருக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்து தண்ணி ஊற்றி குழைவாக வேக வச்சு எடுத்துக்கலாம். பயிறு நல்லா வெந்துருச்சு. 1-2 பயிர்கள் முழுசாக இருக்க மாதிரி இருக்குது. கரண்டியை வச்சு நல்லா மசிச்சுக்கிட்டுடலாம். ஒரு கடாயை எடுத்துக்கலாம். அதில் 1/2 கப் நாட்டு சர்க்கரை எடுத்துக்கலாம். நம்ம செய்ய போகிற பூரணத்துக்கு இந்த சர்க்கரை மீடியமான இனிப்பாக இருக்கும். இனிப்பு உங்களுக்கு அதிகமாக தேவைன்னா 1 கப் சர்க்கரை எடுத்துக்கோங்க. சர்க்கரை கரையிற அளவுக்கு 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். பதம் எதுவும் தேவையில்லை. சர்க்கரை கரையிற அளவுக்கு ஹீட் பண்ணிடலாம். நாட்டு சர்க்கரை எடுத்துருக்கனால கல்மண் தூசி இருக்காது. சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. நம்ம ஏற்கனவே வேக வச்சுருக்க பாசி பயிரை எடுத்து சர்க்கரை தண்ணியில் கலந்துடலாம். பயிரும் சர்க்கரை தண்ணியும் ஒன்றா கலந்ததுக்கு அப்புறமா நல்லா கொழப்பாக இருக்குது. இப்போ சர்க்கரை தண்ணி வத்துற வரைக்கும் அடுப்பிலே வச்சு கையெடுக்காமல் நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நமக்கு சூப்பரான பாசிப்பயிறு பூரணம் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இறக்கிடலாம். அடுத்ததாக வேர்க்கடலை எள்ளு பூரணம் ரெடி பண்ணிடலாம். 1/4 கப் கருப்பு எள்ளு எடுத்திருக்கேன். லைட்டாக படபடன்னு பொரிகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. பிளேட்டுக்கு மாற்றிடலாம். வேர்க்கடலை 1 கப் எடுத்துக்கலாம். அதையும் லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். வேர்க்கடலையும் எள்ளும் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூட 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் ஆப்ஷனல் தான். இந்த மாதிரி வேர்க்கடலை எள்ளு சேர்த்து பூரணம் செய்கிறப்போ ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வேர்க்கடலை எள்ளு பூரணத்துக்கு 3/4 கப் நாட்டு சர்க்கரை எடுத்துக்கலாம். சர்க்கரை கரைகிறதுக்காக 3/4 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. இது கூட 1 கப் துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காயும் சர்க்கரை நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் கலந்து விட்டுடலாம். அரைச்சி வச்சிருக்க வேர்க்கடலை எல்லாம் தேங்காய் கூட சேர்த்துடலாம். சேர்த்துருக்க எல்லா பொருட்களும் கெட்டியாகிற வரைக்கும் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கையெடுக்காமல் நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த மாதிரி பூரணம் ரெடி பண்ணி கொழுக்கட்டை செஞ்சு கொடுத்தா குழந்தைங்கள்லாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நம்மளுடைய வேர்க்கடலை எள்ளு பூரணம் ரெடி ஆயிடுச்சு. மேல் மாவு ரெடி பண்ணுறதுக்காக நான் ரேஷனில் வாங்கின பச்சரிசி மாவு தான் 1 கப் எடுத்திருக்கேன். இந்த மாவை ஒரு கடாயில் சேர்த்துடலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்து லைட்டாக வறுத்தெடுத்துக்கலாம். மாவு பிசைறதுக்காக சுடுதண்ணி வச்சிடலாம். 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சுடுதண்ணி சேர்த்து மாவை கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஏலக்காய் தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சுக்குத்தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சுக்குத்தூள் ஆப்ஷனல் தான், விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா சூடு ஆறுற வரைக்கும் மூடி வச்சிடலாம். கை பொறுக்கிற அளவு சூடு இருக்கும்போதே மாவை சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கொழுக்கட்டைக்கு மேல் மாவு சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. கொழுக்கட்டை நமக்கு எந்த அளவு சைஸுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி மாவை உருட்டி எடுத்துக்கலாம். ஒரு பாலித்தீன் கவரை எடுத்துட்டு நம்ம உருட்டின மாவை அதில் வச்சுட்டு தண்ணியை தொட்டு ஒரு தோசை போல் தட்டிக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பாசிப்பயிறு பூரணத்தை எடுத்து நடுவில் வச்சிடலாம். 2 பக்கத்தையும் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிடலாம். கொழுக்கட்டையோட ஓரங்களை ஓப்பன் இல்லாமல் விரல் வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம். கொழுக்கட்டையை கவரில் இருந்து வெளியில் எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், கொழுக்கட்டையோட ஓரங்களில் இன்னும் கொஞ்சம் விரிசல் இருக்குது. 2 ஓரங்களையும் விரல் வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம். விரிசல் எதுவும் இல்லாமல் கொழுக்கட்டைகளை நல்லா இந்த மாதிரி விரல் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். கோல் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.
கொழுக்கட்டை அச்சு இல்லாமல் தான் பண்ணுறோம். நம்மளுடைய கொழுக்கட்டைக்கு சிம்பிளான டிசைன் கொடுத்துடலாம். இப்போ பாருங்கள், சூப்பராக நம்மளுடைய கொழுக்கட்டை ரெடி ஆயிருச்சு. அடுத்ததாக மாவை ஒரு கிண்ணம் போல் ரெடி பண்ணிடலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க வேர்க்கடலை எள்ளு பூரணத்தை நடுவில் வச்சுட்டு விளிம்புகளை விரலாலே நல்லா சுற்றுக்கு க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டிசைன் கொழுக்கட்டை நமக்கு சூப்பராக ரெடி ஆயிருச்சு. கொழுக்கட்டைகளை இட்லி பாத்திரத்தில் வச்சு 7 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வேக வச்சிடலாம். மூடியை ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், சூப்பரான இனிப்பான பூரண கொழுக்கட்டை உடையாமல் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாத்துக்குமே இந்த பூரண கொழுக்கட்டை ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கோல் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க ஆல் என்ற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.